பஞ்சு மாதிரி எந்த ஒரு விரிசலும் இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான பூர்ண கொழுக்கட்டை பண்ணலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட அரை கப் வெல்லம் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட பூரணம் ரெடி. மேல் மாவு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 கப் தண்ணி, அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி கொதிச்சதும் வறுத்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாவை இந்த அளவுக்கு நல்லா கையால் பிசைஞ்சு கொடுத்துருங்க, சாஃப்டான டோ வர வரைக்கும். ரெடி பண்ணியிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அச்சில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணியிருக்க பூரணம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ஷேப் ரெடி ஆகிடும். இப்போ இதை 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ரெசிபிக்கு லாங் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.